நண்பர்களே மற்றொரு புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று நாம் பேசவிருப்பது ஆண்டவன் எழுதிய விதி, ஆண்டவன் எழுதிய தலைவிதி. இந்த தலைப்பில் மேஷம் முதல் துலாம் ராசி வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்று நாம் பேசவிருப்பது விருச்சிக ராசி. இதுவரைக்கும் இந்த சீரியஸ் ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்கின்ற இந்த சீரியஸ்ல நீங்கள் கொடுத்து வந்த ஆதரவு ஒவ்வொரு ராசிக்கும் மிக மிக அற்புதமான ஆதரவு. இதே மாதிரி விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த ராசிகளும் இதே மாதிரியான ஆதரவு இந்த நேயர்களும் தருவார்கள் என்ற நம்பிக்கையுடன் இன்னொரு உன்னதமான படைப்பு விருச்சிகம். இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஆண்டவன் எழுதிய தலைவிதின்னு ஒன்று இருக்கும். அதை நம்மால் மாற்ற இயலாது. அதை பற்றி பேச போகிறோம். இதை வீடியோவை எப்படி தொகுத்து வழங்க போகிறோம்ங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிந்தவர்களில் யாராவது விருச்சிக ராசி நண்பர்களிலோ உறவுகளிலோ இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் அப்படின்னா இந்த காணொளியானது அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா, ஏன்னா நீங்கள் விருச்சிக ராசியோட பழகிருப்பீங்க, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை நீங்களே விருச்சிக ராசியின் அதிபதியாக இருப்பதுனா, நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய திருப்பு முனைகளையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு எள்ளளவும் சந்தேகம் இல்லை. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. முதல்ல விருச்சிக ராசியுடைய குணாதிசயங்கள் என்ன, ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்ன, வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட், நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம், எதை எதிர்பார்க்க கூடாது, ரெமிடிஸ் என்ன, தீர்வுகள் என்ன, இதை பற்றின வீடியோ தான். அதே மாதிரி நியர் ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ், அடுத்து வரக்கூடிய 6 மாதங்கள் முதல் 2 ஆண்டுகள் வரை என்னென்ன நடக்கவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றியும், அதாவது முதல்ல குணாதிசயங்கள், ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்ன, அதுக்கப்புறம் வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட், நீங்கள் எது எதிர்பார்க்கலாம், இமீடியட் ஃபியூச்சர், உடனே அடுத்த எதிர்காலம் எப்படி இருக்கு, அதுக்கடுத்து உண்டான தீர்வுகள், நிரந்தர தீர்வுகள் என்ன, இதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். முழுமையாக அந்த வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி காலபுருஷனுடைய 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு ஒரு ராசிக்கும் இல்லாத சூட்சமங்கள் இருக்கு. அதை பற்றி நான் சொல்ல போகிறேன், முழுசாக கேளுங்க. விருச்சிக ராசி என்பது காலபுருஷனுடைய 8ஆம் வீடு, மறைவு ஸ்தானம்னு சொல்றோம். இதில் இந்த விருச்சிக ராசிக்கு உடல் உயிர் 2 சம்பந்தங்களையும் பிரித்து காட்டக்கூடிய ஒரு இடம். இந்த விருச்சிக ராசியானது ஒரு ஆன்மாவையும் உடலையும் பிரிக்கக்கூடிய தன்மை உடைய ராசி. இந்த இடத்தில்தான் ஒரு உயிரும் உடலும் பிரித்தெடுக்க முடியும். தவிர விருச்சிக ராசிக்கு பல சூட்சமங்கள் உண்டு, வேறு எந்த ராசிக்கும் இல்லாத. விருச்சிகம் என்பது மறைவு ஸ்தானம். காலபுருஷனின் முதல் வீடான மேஷத்திற்கு 8ஆம் வீடாக வரக்கூடிய அதே செவ்வாய் பகவான் தான் விருச்சிகத்துக்கும் அதிபதியாக வருகிறார். விருச்சிகம் என்பது நல்ல கூர்ந்து கவனிக்கணும், செவ்வாய் பகவானுடைய பெண் வீடு அப்படின்னு அழைக்கப்படும். செவ்வாயுடைய ஆண் வீடு மேஷமாகவும் செவ்வாயுடைய பெண் வீடு விருச்சிகமாகவும் இருக்கக்கூடியது. இதனாலேயே கூட பாயிண்ட் நம்பர் 1, பெண் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அசாத்திய தைரியம் இருக்கும். சில பெண்களை நீங்க வாழ்க்கையில பார்த்துருக்கீங்க அப்படின்னா, ரவுடியாவே இருந்தா கூட, 4-5 ஆம்பளைங்க இருந்தா கூட, ஒத்தையாளா ஒரு பெண்ணு அந்த 4 பேரையும் அடிக்கிறதுக்கு முற்படுவாங்க. ஒரு சிக்னல்லையே நீங்க வேகமா போறீங்க, அந்த பெண்ணு வராங்க, அந்த பெண்ணை ஓவர்டேக் பண்ணி போறீங்க அப்படின்னா, அந்த பெண் உங்களை ஓவர்டேக் பண்ணி வண்டியை நிறுத்தி உங்கள் சட்டையை பிடிக்கிற பெண் நடு ரோட்ல அப்படின்னா சந்தேகமே வேண்டாம்,
அவர்கள் விருச்சிக ராசி பெண்ணாகத்தான் இருக்க முடியும். இன்ஸ்பெக்டர்ஸாக, இராணுவத்துறையில் பணியாற்றக்கூடிய, தைரியமாக செயல்படக்கூடிய, துணிந்து ஒரு ஆணை எதிர்த்து ஆண் ஆதிக்க வர்க்கத்தை எதிர்க்கக்கூடிய பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் விருச்சிக ராசியில் பிறந்த பெண்களாகத்தான் இருக்க முடியும். இது பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது பாயிண்ட், சந்திரன் என்று அழைக்கப்படக்கூடிய கிரகம். அந்த கிரகம் ஏன்னா, சந்திரன் மைண்டை குறிக்கக்கூடியவர், நம்ம மனசை குறிக்கக்கூடியவர். சந்திரன் மனோகாரகன். இந்த சந்திரன் நீச்சமாகக்கூடிய, தன்னுடைய வேல்யூ, சக்தியை முழுவதுமாக இழக்கக்கூடிய இடம் விருச்சிகம். சந்திரன் நீச்சம் பெறுவதனால் முக்கியமான விஷயம், அனைத்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் அல்லது 90% விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு தடவையாவது லைஃப்ல தற்கொலை பண்ணிக்கலான்னு தோணும். சூசைடல் தாட்ஸ் அதிகமாக வரக்கூடிய ஒரு ராசி விருச்சிக ராசி. இது அன்பார்ச்சுனேட், ஆனால் இதுதான் உண்மை. மூணாவது பாயிண்ட், விருச்சிக ராசி அன்பர்கள்ட்ட பாசம் வைக்கத்தான் தெரியும். குணாதிசயங்கள், விருச்சிக ராசி அன்பர்கள் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் 90% விருச்சிக ராசி அன்பர்கள் அமைதியாக இருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோ நண்பிகளோ அல்லது தோழிகளோ அல்லது சொந்தக்காரர்களோ யாராவது ஆண் பெண் விருச்சிக ராசினா 90% பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பாங்க. அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது 30 வருஷம் 25 வருஷம் பழகினா கூட அவங்க மனசுலேருந்து புரிஞ்சிக்க முடியாது. அவங்களும் சொல்ல மாட்டாங்க. ரகசியத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க தான் விருச்சிக ராசி அதிபர்கள். அடுத்த குணாதிசயம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதலித்து திருமணம் செய்து கொள்வது என்பது விருச்சிக ராசியுடைய பிறப்பில் இருக்கக்கூடிய ஒரு ரகசியம். இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. காதலித்து திருமணம் செய்யக்கூடியது அப்படின்னா, நீங்கள் நினைக்காதீங்க ஒரு குறிப்பிட்ட ஜாதி இனத்தை சேர்ந்தவர்கள் அதே ஜாதி இனத்தை கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களை காதலித்து திருமணம் செய்வது அல்ல. விருச்சிக ராசியில் ஒரு பெண் பிறக்கிறாங்களோ ஆணோ இருக்காங்கன்னு சொன்னால், ஜாதியை விட்டு ஜாதி, இனத்தை விட்டு இனம், மதத்தை விட்டு மதம், ஏன் இந்தியாவில் பிறந்த ஆணோ பெண்ணோ வெளிநாட்டு குடிமகன்களை இல்லை குடிமகள்களை திருமணம் செய்வது, ஃபாரின்ல இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியாக இருக்கிறதுல ஆச்சரியமே இல்லை. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க. இன்னொரு குணாதிசயம் விருச்சிக ராசிக்கு என்னன்னா, மனசு ஒருத்தர் மேல பிரியம் வைக்க, அன்பு வைக்க, காதல் வைக்க, பாசம் வைக்க மட்டும்தான் தெரியும். இது 5வது பாயிண்ட். அப்படி காதல் வைக்க, பாசம் வைக்க வச்சுட்டா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அது ஒன் வே, டெட் எண்டு, நோ என்ட்ரி மாதிரி. போனது தான், ரிட்டர்ன் தெரியாது. ஒருத்தர் மேல பாசம், காதல் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் வச்சுட்டாங்க அப்படின்னா, அது காதலன் காதலியாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், தந்தை தாயாக இருக்கட்டும், சகோதர சகோதரியாக இருக்கட்டும், குழந்தை பெண்ணோ மகனோ மகளோ யாரா இருந்தாலும் வச்சாச்சுன்னா ஒன் வே தான். நீங்க யார் யார் மேல பாசம் வச்சாலும் அவர்கள் எல்லாம் உங்கள் நெஞ்சில எட்டி உதச்சே தீருவாங்க. இது ஒரு குணாதிசயம். அடுத்தது 6வது குணாதிசயம், உங்களுக்கு சட்டுன்னு கோபம் வராது. அப்படி வந்ததுன்னா அதை உங்களால் யாராலையுமே அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. அதுதான் விருச்சிக ராசியுடைய கோபம். அதே மாதிரி நான் சொல்றதை தவறாக எடுத்துக்க கூடாது. பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் எல்லோருக்கும் அல்ல, பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்த 80% பேருக்கு மறைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கும். எதை மறைக்க வேண்டும்? எல்லாத்தையுமே மறைக்கணும் மற்றவங்கள்ட்ட. இந்த ஃபோனை இப்படி வச்சா கூட மறைக்கணும், அதை சொல்லக்கூடாது. அது காரணமே கிடையாது, மறைக்கணும். வாழ்வை மறைத்து வாழ வேண்டும் என்ற ஆசை என்பது உள்ளுணர்விலிருந்து ஒரு ஆர்வம் இருக்கும். இதுதான் உண்மை. இது ஒரு குணாதிசயம். இப்போ விருச்சிக ராசிக்கு ரொம்ப ரொம்ப வலுக்கட்டாயமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, குணாதிசயத்தில் தலைவிதிக்குள்ள நம்ம போவோம். ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்னங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்ப்போம்.
ஆண்டவன் எழுதிய தலைவிதி விருச்சிக ராசிக்கு அதுல வரக்கூடிய முதல் தலைவிதி என்ன? விருச்சிக ராசிக்கு தன்மேல் உங்க மேல நீங்க அன்பு கம்மியா வைக்கக்கூடிய ஒரு தலைவிதி இருக்கும். எல்லோருக்கும் 11 ராசிக்கும் முதல்ல தன்னை பிடிக்கும். ஆனா விருச்சிக ராசிக்கு மட்டும்தான் அடுத்தவங்களை பிடிக்கும். இது ஒரு குணாதிசயம், இது ஒரு தலைவிதி. இதனால வரக்கூடிய பாதிப்புகளை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். நீங்க என்னைக்கு உங்களை ரொம்ப விரும்புறீங்களோ, உங்க மேல நீங்க மதிப்பு வைக்கிறீங்களோ, உங்க மேல நம்பிக்கை வைக்கிறீங்களோ, நீங்க மற்றவங்க மேல விருப்பம் நம்பிக்கை ஆசையெல்லாம் வைக்கிறத விட உங்க மேல கம்மியா வைக்கிறீங்க. நீங்க உங்க மேல அதிகமான நம்பிக்கை ஆசை கனவுகள் காதல்லாம் என்னைக்கு வைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்க வாழ்க்கை உருப்படுங்கிறது தான் தலைவிதி. அடுத்தபடியாக உங்களுக்கு முதல் எதிரி, முதல் தலைவிதி என்னன்னு சொல்றாங்க. ரெண்டாவது தலைவிதி இது. ரெண்டாவது தலைவிதியில் உங்களுடைய முதல் எதிரி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவலை சொல்றேன். விருச்சிக ராசிக்காரர்களுடைய முதல் எதிரி நீங்க தான். உங்களை விட உங்களுக்கு முதல் எதிரி இருக்கவே முடியாது. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷராசிக்கும் அதிபதியாக வருவதனால், மேஷராசி உங்களுக்கு 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடம் எதை சொல்லும்? எதிரிகளை, மறைமுக எதிரிகளை சொல்லக்கூடிய இடம். நீங்களே உங்களுக்கு எதிரியாக செயல்படக்கூடியது உங்களுடைய குணாதிசயத்தில் ஒரு குணாதிசயம். தலைவிதி என்பது உண்மை. மூன்றாவது தலைவிதி உங்களுடைய 2ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய தனகாரகன், தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுவார், மூலத்திரிகோணம் பெறுவார். புத்திரகாரகனான குரு பகவான் உங்களுடைய புத்திரஸ்தானத்திற்கும் ஆட்சி பெறுவார். அனைத்து விருச்சிக ராசி அன்பர்கள் அலசி எடுத்தீங்கன்னா இந்த 2ஆம் இடம் என்பது நிறைய பணம் பூர்வீக சொத்துக்களாக வந்து கையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி பூர்வீக சொத்து இல்லாத விருச்சிக ராசி அன்பர்களாக இருந்தால் அவர்களுக்கு 50,000 சம்பாதிச்சாலும் கூட பணம் தங்காது, 5,000 சம்பாதிச்சாலும் தங்காது. பூர்வீக சொத்தாக இருந்தால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் அவயோகம் இல்லாத பட்சத்தில் சொத்து தங்கும். பூர்வீக சொத்து இல்லைனாலும் தனிப்பட்ட முறையில் எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் செலவுகளும் கூட வளர்ந்துகிட்டே வரும். அதை காப்பாற்ற, சம்பாதித்த பணத்தை காப்பாற்ற ரொம்ப பெருமுயற்சி எடுக்க வேண்டும். அதே மாதிரி நீங்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் டக்குன்னு பேசும்போது வார்த்தையை விடவே மாட்டீங்க. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, பேசவே மாட்டீங்க. ஆனால் நீங்க பேசாத வார்த்தைக்கு உங்க சுத்தி இருக்கிறவங்க 10,000 அர்த்தம் கற்பிப்பாங்க. நல்ல கவனிங்க. 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்துக்கு குரு பகவான் அதிபதியாக வருவதாலும் கூட உங்களுடைய இயல்பு நீங்க பேசாம இருக்கக்கூடிய மறைமுக வாழ்க்கையை விரும்பக்கூடிய நபராக இருப்பதனால், எதையுமே வெளிப்படுத்தாத ஒரு குணாதிசயம் உங்களுக்கு இருப்பதனால் உங்க கூட இருக்கிறவங்க இவன் ஏதோ பண்றான், இவன் என்னமோ திட்டம் போடுறான், இவன் சரியில்லை, மனசுல வேற ஏதோ பிளான் பண்றான் அப்படின்னு உங்களை குற்றம் சாட்டுறத நீங்க பார்க்க முடியும். இது உங்க காதலன்ல ஆரம்பிச்சு, காதலியில் ஆரம்பிச்சு, எதுவுமே பேச மாட்டாளே, இவன் ஏதோ தப்பு பண்றான், இவன் எதுவுமே பேச மாட்டானே, மனசுல வேற ஏதோ பிளான் வச்சிருக்கான் அப்படின்னு உங்களை அக்யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தபடியாக உங்களோட 5ஆம் இடத்திற்கும் குரு பகவானே அதிபதியாக வருவதனால், நான் திருப்பியும் சொல்றேன், பணம் சேர்க்கணும்னா உங்க தலைவிதிப்படி பழைய பாயிண்ட்டுக்கு போய் சொல்றேன். ஒரே வழி, நீங்க குரு பகவானை பிரார்த்தனை செய்யணும், தட்சிணாமூர்த்தியை பிரார்த்தனை செய்யணும் பணம் தங்கறதுக்கு. உங்க 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்திற்கு அதிபதியாக குரு பகவான் புத்திர காரகனே வருவதனால பல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தலைவிதி என்னன்னா, குழந்தை பிறக்கிறதுல சங்கடங்கள், காம்ப்ளெக்சிட்டிஸ். குழந்தை பிறப்பில் ஐவிஆர்எஸ் மெத்தடாலஜியை தேடலாமா, ஃபெர்டிலிட்டி கிளினிக்கு போகலாமா, சர்ஜரி பண்ணிக்கலாமா, சரகசியை யூஸ் பண்ணலாமா. பல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தாமதப்பட்ட குழந்தை பாக்கியம் அல்லது மறுக்கப்பட்ட குழந்தை பாக்கியம் அல்லது குழந்தை பிறப்புல குழந்தைக்கு பிறப்பிலேயே ஏதாவது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு ஆண்டவன் விதி, ஆண்டவன் எழுதிய விதி. இது தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்தை இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள்
உங்கள் ஜாதகத்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணும்போது ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுக்கான துல்லியமான பலனை நாங்கள் கணித்து தர முடியும். அது தீர்வுகளையும் தர முடியும். அப்போ இரண்டாவது முக்கிய விதி என்னன்னா, மூன்றாவது முக்கிய விதி, இரண்டாவது விதி தனம் பணம் சேர்க்கறது. முதல் விதி நீங்களே உங்களுக்கு எதிரி. மூன்றாவது விதி குழந்தை பிறக்கிற புத்திர பாக்கியத்தில் பிரச்சனைகள் உண்டு, காம்ப்ளெக்சிட்டி, தாமதப்பட்டு குழந்தை பாக்கியம் உண்டு. இன்னொரு முக்கிய விதி இருக்கு. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் செவ்வாய் பகவானுடைய இடம், அவர் இருக்கக்கூடிய இடம், அவர் இருக்கக்கூடிய ஆளுமை தன்மையை பொறுத்து உங்கள் மொத்த வாழ்க்கையும் அமையும். அப்படின்னா மிக இல்லை. அதே மாதிரி உங்களுடைய 3ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வருவது சனி பகவான், மகரத்திற்கும் கும்பத்திற்கும். உங்கள் ராசிநாதன் உங்கள் 3ல் போய் உச்சம் பெறுவார். அப்பனா என்ன அர்த்தம்னா, எல்லா விருச்சிக ராசி அன்பர்களுமே மற்றவங்க எவ்வளோ உழைக்கிறாங்களோ, மற்றவங்க 6 ஹவர்ஸ் வேலை செய்கிறாங்கன்னா நீங்கள் 8 to 10 ஹவர்ஸ் வேலை செய்யணும். உபஜயஸ்தானம், முயற்சிகள், உங்களோட முயற்சி அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி மற்றவங்க 8 ஹவர்ஸ், நான் இன்னொரு 2 ஹவர் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சால் மட்டுமே தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வர முடியும். ஆனால் பலன்களை பொறுத்த வரையில் நீங்கள் மற்றவங்க 6 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, நீங்களும் 8 மணி நேரம் வேலை செய்கிறீங்க. 6 மணி நேரம் வேலை செஞ்சால் அவருக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ, 8 மணி நேரம் வேலை செஞ்சால் அதை விட உங்களுக்கு 10 மடங்கு பெனிஃபிட் கிடைக்கும். இதுவும் உண்மை. உபஜயஸ்தானம் 3ஆம் இடத்தில் உங்கள் முயற்சிகளை குறிக்கக்கூடிய இடத்தில் ராசிநாதன் உச்சம் பெறுவதால் அசாத்தியமான வெற்றி கிடைக்கும். பல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மருத்துவத்துறையில் படிக்கக்கூடிய யோகம், மருத்துவத்துறையில் மிகப்பெரிய அளவில் கோலோற்றக்கூடிய சாதனைகளை படைக்கக்கூடிய யோகமும் அடிப்படையிலேயே வருகின்ற தலையெழுத்து உண்டு, தலைவிதி உண்டு. உங்களுடைய 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சனி பகவான் வருவதனால் பெரும்பாலான விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தொண்டை பிரச்சனை, மூச்சு பிரச்சனை, லங்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் 100க்கு 100% உண்டு. பெரும்பாலான 60%, 65% விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பிரீத்திங் ரிலேட்டட் இஷ்யூஸ், லங்ஸ், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு. அதே மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக பல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 75% விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தாயாரினுடைய அன்பு கிடைக்காமல் போகிறது. தாயாரினுடைய அரவணைப்பு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்காமல் மறுக்கப்படுகின்றது என்பது ரொம்ப அன்பார்ச்சுனேட்டு, கசப்பான தலைவிதி, உண்மை, ஆண்டவன் எழுதிய தலைவிதி.